அவர் பீடாதிபதி என்ற தோரணையிலே மாணவ பட்டதாரி மாணவர்களுக்கு பட்டம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்டார். நானே அதை சொல்கிறேன் என்று சொன்னால், இடம் விட்டு இடம் பெயர்ந்து கல்வி கற்ற அந்த சிந்தனைக்காக சொல்கிறேன். இன்றைக்கு உலகிலே இருக்கின்ற மிகச்சிறந்த கல்விமான்களுக்குள்ளே பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்கள் இலங்கை கல்விமான் என்ற வகையிலே குறிப்பிட்டு மிதந்து பேசத்தக்கவர். அவர்களை முதலிலே வணங்குகிறேன். இந்த நிறுவனத்தினுடைய அதிபர் அவர்கள் லயன் தனராஜா அவர்கள், நான் எப்பொழுதும் சிந்திப்பதுண்டு, கம்ப்யூட்டரிலே வகுப்பு நடத்தி இருக்கலாம், வேறு துறைகளிலே வகுப்புகளை நடத்தி இருக்கலாம், ஆங்கிலத்திலே டிப்ளோமா கோர்ஸ் வைத்திருக்கலாம், ஆங்கிலத்திலே டிகிரிக்கு அவர் முயன்றால் பட்டப்படிப்பு வைக்க முடியாதவர் அல்ல. ஏனைய மொழிகள், குறிப்பாக சிங்கள மொழியிலே பட்டதாரிகளை அவர் பயிற்றுவிக்கலாம். ஆனால் அவரும் அவரது பாரியாரும் இந்த தமிழுக்காக, தமிழிலே பட்டம் பெற வேண்டும் என்பதற்காக நிறுவிய ஜனா பல்கலைக்கழகத்தை நான் எப்பொழுதும் சிந்திப்பதுண்டு. அதேவழி லயன் தனராஜா அவர்களை என் மனதார வாழ்த்து மகிழ்வதும் உண்டு. தமிழுக்கு தொண்டு செய்வோம், சாவதில்லை. பேராசிரியர் ஞானாபிலேந்திரன் அவர்கள் சொன்னார்கள், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது. இது அவருடைய இதயத்திலே தமிழுக்காக இருந்த காரணத்தினாலே தான் இன்றைக்கு இந்த தமிழ் பட்டதாரிகளை பார்க்கிறேன். லயன் தனராஜா அவர்களே, அவர்தம் பாரியார் அவர்களே, எனக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாற்றியவர் பேராசிரியர் ஞானாபிலேந்திரன் அவர்கள். அவர்கள் இசைத்து பாட வேண்டும் என்பதிலே நான் எப்பொழுதுமே விருப்பமுடையவன். காரணம், அவர் எங்களுக்கு பாடி காட்டி. நான் மாணவனாக இருந்த பொழுது 78ஆம் 79ஆம் ஆண்டுகளிலே திருமதி பேராசிரியர் ஞானாபிலேந்திரன் அம்மையாருடைய விரிவுரை இருந்தால் எனக்கு ஒரு அலாதி பிரியம் இருந்தால், எனக்கு தமிழில் ஒரு விருப்பம். தமிழ்ல விருப்பம் இருந்தபடினாலே இசையிலேயும் ஒரு விருப்பம். அதனால உலகத்திலே எல்லாரும் தமிழையும் இசையையும் கேட்க வேண்டும் என்பதிலே ஒரு அலாதி பிரியம். அவர் பாடினார் என்று சொன்னால், அவருடைய சகோதரி தான் அடுத்தது ஸ்ரீரங்கனார். எங்க வானொலியிலே பணிப்பாளராக இருந்து இப்பொழுதும் உலகளாவிய ரீதியிலே பல்வேறு நடன இசை நிகழ்ச்சிகளை நிகழ்த்துகின்ற வித்தகர் பேராசிரியர் ஞானாபிலேந்திரன் அவர்கள் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்திலே தொழில் புரிகிறார் என்று அடைந்த பொழுது குதூகலம் அடைந்தவர்களிலே நானும் ஒரு. காரணம், என்னை விட மாட்டார். எனக்கு பிஎச்டி இருந்தாலும் நான் தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியிலே லெக்சரராக இருக்கலாம் என்பது எனக்கு தெரியாது. பேராசிரியர் சந்திரசேகரனை கூப்பிடுவார்களோ தெரியாது. கலந்து கொண்டு எப்படியப்பா இந்த அம்மா 50 வருஷம் அங்கே பேராசிரியர் பதவியிலே இருந்திருக்கிறார் என்ற அந்த சூக்குமம் ஆண்டவனாலே வகுக்கப்பட்டது. அது இறைவனுடைய தீர்மானம். இலங்கைக்கு புகழ் மட்டுமல்ல, எங்களுக்கும் புகழ் சேர்க்கின்ற ஞானாபிலேந்திரன் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மட்டுமல்ல, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்து மாணவர்களை ஆற்றுப்படுத்தி கல்விமான்களாக உருவாக்கிய ஒரு பெரிய சிற்பி. சந்திரசேகரன் ஐயா அவர்கள் பேராசிரியர் பொழுது கலைத்துக் கொண்டார்கள். நீர் நானும் வெளி போட்டத்தான் பார்த்துட்டு வந்தாங்க. தஞ்சாவூர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வந்து போட் எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் அதை போட்டை கும்பிட்டு வந்து தமிழுக்கு போய். ஆனா எங்களுக்கு இப்போ விருப்பம், சும்மா அந்த பார்ப்போம், தமிழ் பல்கலைக்கழகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதை பார்க்க வேண்டும் என்ற அந்த என்னுடைய ஆவலுக்கு ஞானா அவர்கள் அருமையான அந்த மோட்டிவை எடுத்து சொன்னார். ஒரு யூனிவர்சிட்டியினுடைய லெக்சர் எம்ப்ளம் பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்கள் நானும் படித்த தெல்லிப்படை மகாஜனாவுக்கு என்ன மோட்டிவ் என்றால், நோ தைசெல்ஃப். இங்கே ஜெயரத்னம் அதிபருடைய மகன் இருக்கிறார், இங்கே சிவாச்சாரிய பெருமகனாக இருக்கிறார். அவர்களுக்கு தெரியும் நோ தைசெல்ஃப் என்றால் உன்னை நீ யாரு. இதைத்தான் எனக்கு தெரியும். நான் எம்பளம் பற்றி தான் இருக்கிறேன், நான் அதை பார்க்கணும்.
மேகசின்லேயும் அதை வாசிக்கவில்லை. பேராசிரியர் கேட்ட பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது, என்னவாக இருக்கலாம், உள்ளுவரெல்லாம் உயர் உள்ளல். அந்த சொல்ல மட்டுமல்ல, அதை சொன்ன திருவள்ளுவரையும் தஞ்சை பல்கலைக்கழக குருவாக அவர்கள் பொறித்திருக்கிறார்கள். டாக்டர் வைத்திய கலாநிதி அவர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள், நீ கன நேரம் பேசக்கூடாது, நீங்களே கோவிச்சீங்கள், நாகேஸ்வரன் பேச போறான், கொஞ்ச நேரம் பேசுவாராக. காரணம், தமிழை பேச பேச கேட்டுக்கொண்டே இருக்கு. ஆங்கிலத்தை பேசினால் எப்படா நிப்பாட்டுவான் இனம். செந்தமிழ் மொழியை பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அடுத்த வருஷம் நடக்கிற பட்டமளிப்பு விழாவில் தமிழை பற்றி நான் பேசுவேன். நான் இந்த உலகத்தில் இருந்தால் தமிழுக்கு அத்தனை பெருமை உரியது. நானும் என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு தமிழாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மொழியிலே இருக்கிற மற்றவர்களை பார்க்க ஆனந்தமாக இருக்கிற காரணம், அவர்கள் தமிழுக்காகவே இன்று வந்திருக்கிறார். பேராசிரியர் நொலேஜ் என்று சொன்னார். தமிழுக்கு மறுபெயர் நொலேஜ். தமிழ் என்பதற்கு என்ன சொல்? நொலேஜ். தமிழ் என்றால் அறிவு. தமிழ் என்ற அறிவை நேசித்தபடியினாலே தான் தமிழ் காலந்தோறும் மாற்றத்தை உருவாக்கி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பாரதியார் சொன்னது போல இளமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தாய் பல மொழிகளை இருந்தவள். கன்னடமும் தனிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் என்று சீதா இளமை திறமுடைய தமிழை இந்த பட்டதாரி மாணவர்கள் தம்முடைய தொழிலால், கல்வியால், சிந்தனையால், ஆற்றலால், ஞான அம்மையார் அவர்கள் சொன்னது போல, பேராசிரியர் சொன்னது போல ஆக்கத்திறனினால், இங்கே நான் சொன்னேன் பேராசிரியர் சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு இந்த பட்டதாரிகளுக்குள்ளே வீரகேசரியில் எழுதுகிற ஒரு பெரிய ஒரு கலைஞர், ஒரு எழுத்தாளர் இன்றைக்கு தமிழிலே பட்டம் பெற்றிருக்கிறார். எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அவர்தான் சிந்துஜா திருநாவுக்கரசர். பல பேரை வெளியுலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். பல ஆடற்கலைஞர்களை, பல எழுத்தாளர்களை, நாவலாசிரியர்களை, இலக்கியகாரர்களை தான் பேட்டி கண்டு அவருடைய படத்தை என்னையும் பேட்டி கண்டார், என்னையும் படம் போட்டார், இன்னும் காண இருக்கிறார். இது பத்திரிகை உலகத்திலே செய்கின்ற மிக முக்கியமான ஒரு பெரும்பாடு. காரணம், இந்த ஜேர்னலிசம் என்பது பத்திரிகையால் வளர்ந்து கொண்டு வருகிறது. தமிழ் அதிலே வளர்கிறது. தமிழ் பத்திரிகை உலகளாவிய ரீதியிலே வளர்கின்றன. இன்றைக்கு இணையம் வரையும் வந்துவிட்டது. ஆகையினாலே நீங்கள் அந்த தொலைவாய்ப்புகளை பெற்று தமிழை மேம்படுத்த வேண்டும். எதிர்கால சந்ததிக்கு தமிழை வளம்படுத்த வேண்டும். பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்கள் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். What is the difference of the internal Tamil degree and the external degree? உங்களுக்கும் பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெறுவதற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டார். டெக்ஸ்டிலே என்ன வித்தியாசம் என்று கேட்டார். நான் சொன்னேன், எக்ஸ்டர்னல் டிகிரி வாஸ்ட் அண்ட் வைட் நாலேஜ். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக பாடத்திட்டம் எங்களுடைய பட்டதாரி மாணவர்களுக்கு ரெஃபரன்ஸாக வாசிப்பதற்குரியது என்றால் அது மிக முக்கியம். எப்படி பேராசிரியர் கைலாசபதியுடைய தமிழ் நாவல் இலக்கியம் நாங்கள் வாசிப்பதற்கு எடுத்து சொல்லுகிறோமோ, அதுபோல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சிலபஸ், அந்த பாடத்திட்டம் என்பது மிகுந்த பரப்பளவில் விகசிப்பு கொண்டது, ஆழமானது, இந்திய பேரறிஞர்களால் எழுதப்பட்டு தமிழுக்கு மிக பயனுள்ளதாக அமைந்தது. அதுக்கு ஒரு உதாரணம் அங்கே வந்திருக்கிற இலக்கண புத்தகம். யாருக்கும் இலக்கணம் என்கிற அந்த புத்தகத்தை நான் வாசித்து பார்த்திருக்கிறேன், படிப்பித்து இருக்கிறேன். மிக ஆழமான விஷயம். அது ஒரு பக்கத்திலேயும் விளங்க வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அதுக்கு விரிவுரைகள் சொல்ல வேண்டிய உரையாசிரியர் இருக்கிறார்கள் என்பதை சொல்லி, என்னுடைய மனைவி வந்திருக்கிறார். உங்களை யார் இவ்வளவு நேரம் பேச சொன்னது என்று கேட்பார். அதுக்கு மட்டுமல்ல, டாக்டர் ஜின்னா ஷரீஃபுதீன் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நிச்சயமாக இந்த ஆபரேஷனை செய்து கொள்ள வேண்டும், தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றால் நாகேஸ்வரன் வாழ வேண்டும் என்று டாக்டர் ஜின்னா ஷரீஃபுதீன் அவர் டெலிபோனில் சொன்னார்கள். தயன் தன்ராஜ் அவர்களும் செய்து முடிந்துதான் என்று கேட்டார்கள். ஆண்டவன் எல்லாம் வல்ல தமிழ் கடவுள் கந்தப்பெருமான், முருகப்பெருமான் எங்களை காப்பாற்றுவான். தமிழ் என்றால் முருகன்,
பக்தி என்கிறதுக்குள்ளே முருகனை நாங்கள் விட்டுட்டு போயலாம். அதுபோலதான் எல்லா மதங்களில் இருக்கிற ஞானிகள் பெரியவர்கள் அந்தந்த மொழிகளிலே சமயத்தை கொடுக்கின்ற பெரியவர்கள் என்பதை சொல்லி இங்கே மட்டுவில் குருக்கலையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனந்தமாக இருக்கிறது. அவர்கள் சொற்பொழிவாற்றுகிற பொழுது கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது அற்புதமான சிந்தனைகளை சொல்வார்கள். ஒரு சிந்தனையை சொல்லி நான் விடைபெறலாம் என்று கருதுகிறேன். நவசோ பூஷணம் சந்தோ, ஆகாயத்துக்கு அழகு என்னன்னு கேட்டால் சந்திரன். ஒரு பெண்ணுக்கு என்ன அழகு? நம்ம பிள்ளைங்க இங்க இருக்கிறாங்க, தனித்தனி கேட்டா சண்டை வந்துடும். கேள்வி கேட்டு மறுபடி சொல்ற இடமும் இல்ல. நானே சொல்றேன், பட்டம் இருந்தா பெண்ணுக்கு சிறப்புன்னு ஒரு காலம் கொடுத்ததுன்னு சொல்ல இல்லை. தொப்பி தலைப்பா வச்சிருந்தா சிறப்புன்னு ஒரு காலம்னு சொல்ல இல்லை. சரி, ஆகார விமானம் முட்டக்கூடிய பெண்மணியா சிறப்பா கொடுத்ததுன்னு சொல்ல இல்லை. சல்லி முட்டி வச்சு காசுக்கு நான் தான் பெரியவள் லட்சுமி எல்லாம் திட்டப்படாண்டா அதுவும் விட இல்லை. வடமொழியில் ஒரு சுலோகம் சொல்லுது, பெண்ணுக்கு சிறப்பு கணவன். சில பேர் என்னோட சண்டைக்கு வந்தாங்க, சொன்ன உடனே இங்க சண்டைக்கு இப்ப சண்டை பிடிக்க நேரம் என்னோட சண்டை முடிஞ்சு. நமசோ பூஷணம் சந்திரோ, ஆகாயத்துக்கு என்ன சிறப்பு? சந்திரன். நாரியனாம் பூஷணம் பத்தி. எத்தனை அலங்காரம் போட்டு, எத்தனைதான் நெக்லஸ் போட்டு, எத்தனைதான் தொங்கட்டான் போட்டு இருந்தால் இந்த தாலி என்கிற ஒரு அணி இல்லாவிட்டால் சிறப்பு. பெண்ணுக்கு சிறப்பு கணவன் தாலி. அது ஒரு வடமொழி சுலோகம் சொல்லுகிறது. நமசோ பூஷணம் சந்திரோ, ஆகாயத்துக்கு சிறப்பு சந்திரன். பிள்ளைக்கு சாப்பிடாவிட்டால் அம்மா என்ன செய்யறா, பிள்ளைய வெக்கில தூக்கி வச்சு அப்ப சந்திரன் ஆவணும் இடியப்பத வாய்க்கல சந்திரன். நபசோ பூஷணம் சந்திரோ, நாரீனாம் பூஷணம் பதி. ஒரு பெண்ணுக்கு அழகு கணவன். அதான் அந்த தம்பதியை பார்த்து அம்மா பட்டம் எடுத்துட்டு வந்திருக்கிறார். பெண்கள் கல்வி கற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் பெரிய சந்ததிக்கு கல்வியை கொடுக்கலாம். நாரீனாம் பூஷணம் பதி. பெண்ணுக்கு பட்டம் இருந்தாலும் சிறப்பு இல்ல, தனராஜையா பக்கத்தில் இருக்க வேண்டும். பெண்ணுக்கு சிறப்பு கணவன். நபசோ பூஷணம் தத்ரோ, நாரீனாம் பூஷணம் பதி. பிருத்திவி பூஷணம் ரஜோ. இந்த பூமிக்கு எது லட்சணம் பண்ணா நல்ல அரசாங்கம், ராஜா நல்லதவரா இருக்கும். இலங்கையில் அது உண்டு. ராஜா நல்லவரா இருந்தா அது நாட்டுக்கு சிறப்பு. பிருத்திவி பூஷணம் ரஜோ, வித்யா சர்வஸ்ய பூஷணம். கடைசியை நான் கொஞ்சம் அழுத்தமா சொல்லுவேன். என்னதான் சிறப்பு இருந்தால், தாலியோடு பெண் வாழ்ந்தால் அவளுக்கு கல்வி சிறப்பு என்கிற சிறப்பு இருக்கிறதே, அந்த சிறப்பு தான் இன்றைக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கொடுத்திருக்கிறது, தனா பல்கலைக்கழகம் கொடுத்திருக்கிறது. நபசோ பூஷணம் சத்ரோ, நாரீனாம் பூஷணம் பதி. பிருத்திவி பூஷணம் ரஜோ, வித்யா சர்வஸ்ய பூஷணம். வித்யா சாகித்ய சுலோகன். ஆகினால் எல்லா மொழிகளையும் கற்க வேண்டும். தமிழ் மொழி அறிவென்று பெயர். தமிழுக்கு உறுதுணை புரிந்த அத்தனை பேரும் நீடு வாழ்வார்கள். இலக்கியத்தால், மொழியால், சமயத்தால், தத்துவத்தால், நாகரிகத்தால் மேம்பட்டது தமிழர்களுடைய பண்பாடு. ஆகையினாலே அந்த பண்பாட்டை படித்த நீங்கள் அனைவரும் வாழ்த்தத்தக்கவர்கள், பாராட்டத்தக்கவர்கள், சமூகத்திலே ஏற்றம் மிகுந்தவர்கள். ஒரு கவிஞன் சொன்னான், சாகில் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பல் தமிழிலே வர வேண்டும். நன்றி, வணக்கம். தமிழ் இளைய பல்கலைக்கழகத்தினுடைய தேசியமயமாக்கல் உத்தியிலே தன்னை பிணைத்துக் கொண்டவர் கலாநிதி நாகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக ஒரு வாழ்த்து பாடல் இடம்பெற இருக்கிறது. தனா தமிழிணைய பல்கலைக்கழகத்தினுடைய சேவையை வாழ்த்தி பாடி எங்களை மகிழ்விக்க வருகிறார் தமிழிணைய பல்கலைக்கழகத்தின் 3ஆம் வருட மாணவன் SIM ராஃபி. பல்கலைக்கழகம்
மகள் மீது பூங்குது மனம் பெற்று வீசுது புகழ் தோன்றுது இங்கே புகழ் தோன்றுது தனராஜாதி பெறவர் மனமாற சேவைகள் செய்தார் தனராஜாதி பெறவர் மனமாற சேவைகள் செய்தார் கன நேரமும் ஓயின்றி கல்வி உயர்வுக்கு வழியை அமைத்தார் நவில் தோறும் நூல் நயம் போலும் எழில் பெற்று வாழ்கிறார் உயர்வுற்று திகழ்கிறார் அவர் வாழ்கவே என்றும் அவர் வாழ்கவே வெற்றி பெறவே வாழ்த்துகிறோம் விரிவுரையாளர் தனராஜாவை வெற்றி பெறவே வாழ்த்துகிறோம் விரிவுரையாளர் தனராஜாவை பண்பு தவறாவியினிலே பல பாடம் போதித்து தந்தார் அவர் என்றும் வாழிய நீடு உயர்வுற்று வாழவே பயன் பெற்று வாழவே தமிழ் வாழவே என்றும் தமிழ் வாழவே தனா கல்வி நிலையமிதில் சதா கல்வி பயில் மாணவரில் தனா கல்வி நிலையமிதில் சதா கல்வி பயில் மாணவரில் மூன்றாம் வருட பூர்த்தியில் முதலாம் முறை பட்டம் வாங்குகிறேன் பட்டம் பெற்று செல்கின்ற உங்கள் திட்டம் என்றும் நிறைவுற உமை வாழ்த்துகிறோம் நாங்கள் உமை வாழ்த்துகிறோம் பெற்றார் பெருந்தலைவர் உற்றார் உறவினர் அனைவரும் பெற்றார் பெருந்தலைவர் உற்றார் உறவினர் அனைவரும் ஒன்று சேர்ந்திடும் இந்நாளில் நன்று வாழ்த்துவோம் அவர்களை நாளும் வளரமினுகிறவோங்க இன் சொல்லால் வாழ்த்துவோம் நல்வாழ்த்து பகர்கிறோம் என்றும் வாழ்கவே வளரும் என்றும் வாழ்கவே தமிழ் இணைய பல்கலைக்கழகம் மகிழ் மீது ஓங்குது மனம் பெற்று வீசுது புகழ் தோன்றுது இங்கே புகழ் தோன்றுது. We have enough graduates in our society, but we have no enough intellectuals in our society. This is the real bankruptcy which should be sorted out. அதாவது எங்களுடைய சமூகத்திலே போதிய அளவு பட்டதாரிகள் இருக்கிறார்கள், ஆனால் போதிய அளவு சிந்திக்கின்ற புத்திஜீவிகள் இல்லை. அந்த சிந்தனை ரீதியான வறட்சி நீக்கப்பட வேண்டும். அதற்காக தமிழிணைய பல்கலைக்கழக பட்டதாரிகளும் தங்களாலான சிந்தனா ரீதியான புரட்சியினை ஏற்படுத்துவதற்கு தனா தமிழிணைய பல்கலைக்கழகத்தினை ஒரு களமாக கொள்ள வேண்டும் என்பது இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஏனென்றால் எங்களுடைய சமூகத்திலே பல்வேறு பட்டதாரிகள் இருந்த போதிலும் இந்த சமூகத்தை வழிநடாத்துவதற்கு ஆட்கள் இல்லை. தஞ்சாவூர் தமிழிணைய பல்கலைக்கழகத்தினுடைய பாடப்பரப்பினை ஆய்ந்த பொழுது அதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் அது தமிழினூடாக சமூகவியல் பேசுகிறது, தமிழை கொண்டு அரசியல் பேசுகிறது, தமிழை கொண்டு இலக்கியம் பேசுகிறது. எங்கள் பாரம்பரிய கவிஞர்கள், புகழ்புத்த கவிஞர்கள் பாரதியும் பாரதிதாசனும் வீட்டிருந்து அந்த சிம்மாசனத்தை அலங்கரிக்கும் விதத்திலே தமிழிணைய பல்கலைக்கழகம் அவர்களுடைய சமூகவியல் அரசியல் ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தினை
மக்கள் மயப்படுத்துவதற்காகவும் இலக்கியமயப்படுத்துவதற்காகவும் தமிழுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பாடப்பரப்பு அவர்களுடைய விடயங்களை உள்வாங்கி இருக்கிறது. அந்த வகையிலே தமிழுடைய பல்கலைக்கழகம் தமிழ் மொழியை மாத்திரம் போதிக்கின்ற ஓர் நிறுவனம் அல்ல, அது பல்வேறு சமூகவியல் அரசியல் பரிணாமங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கிறது என்கின்ற சுப செய்தியையும் இந்த விழாவிலே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சியின் இறுதி அம்சமாக என்னென்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை சேனென்று கொன்ற மகற்கு என்பார்கள். அந்த விதத்திலே எமது தமிழுடைய பல்கலைக்கழகத்திலே தங்க பதக்கம் பெற்ற மாணவி சஞ்சீவினி அவர்களை நன்றியுரை வழங்க அழைக்கின்றோம். We invite the gold medal winner Sanjeevini to make the word of thanks speech. Thank you. என்னை இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அவையில் கண் வீற்றிருக்கும் கல்விமான்களே, இன்று பட்டம் பெற்று தமிழ் பட்டதாரிகளாக வெளியேற போகும் என் சக சகோதர சகோதரிகளே மற்றும் பட்டய மேற்பட்டையார் மாணவர்களே, இன்று பட்டம் பெற்று பட்டதாரிகளாக வெளியேறும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள மாணவ சமூகங்களோடு வருகை தந்திருக்கும் பெற்றோர்களே, பேரன்பு மிக்கவர்களே, எங்கள் தனா சர்வதேச வரையறுக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் அவர்களே, அவருக்கு என்றும் பக்கபலமாக நிற்கும் அவரது பாரியார் அவர்களே, மற்றும் எங்கள் தனா சர்வதேச கல்வி நிறுவனத்தின் தமிழினிய பல்கலைக்கழகத்தின் பிரதம விரிவுரையாளர் திரு எஸ் தன்ராஜ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் தமிழ் வந்தனங்கள். எங்களது அறிவிப்பாளர் ஏலவே குறிப்பிட்டு சென்று விட்டார். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உண்மைதான், தமிழர்களாக பிறந்து விட்ட நம்மிடம் பல பண்பாடுகள் இன்றும் பூத்து அரும்பிக் கொண்டுதான் இருக்கின்றது. அதில் ஒன்றுதான் உதவி செய்தோரை, நமக்கு பக்கபலமாக நின்றோரை மரியாதை செய்யும் இந்த நன்றி பாராட்டுதல். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் உழவர் திருநாளாம் தைத்திருநாள். அந்த வகையிலே தமிழ் மொழிக்கு தொண்டாற்றி எங்கள் தீர்க்கதரிசி கவிஞன் பாரதி அன்று சொல்லிவிட்டு சென்றது போல் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்யும் விதத்திலே இந்த தமிழினிய பல்கலைக்கழகத்தின் ஊடாக தமிழை வளர்த்து தமிழ் பட்டதாரிகளை, சிறந்த தமிழ் அறிஞர்களை சமுதாயத்திற்கு வெளிக்கொண்டு வரும் இந்த பட்டமளிப்பு விழா மிகச் சிறப்பான முறையில் நடந்தேறுவதற்காக துணை நின்ற, பக்கபலமாக நின்ற அனைவருக்குமே நன்றி செலுத்த வேண்டிய கட்டாயமான மிக முக்கியமான தருணம் இது. அந்த வகையிலே இன்று பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் பேராசிரியர் சோ சந்திரசேகர ஐயா அவர்களே, இவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பீட தலைவராக இருப்பதோடு இன்று எங்கள் இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்து எம்மை பெருமைப்படுத்தியதோடு நமக்கு தேவையான மிகச்சிறந்த கருத்துக்களையும் எம்மோடு பகிர்ந்து எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை உரமூட்டியமைக்கு அவருக்கு எங்களது கோடான கோடி நன்றி மலர்களை காணிக்கைகளாக செலுத்துகின்றோம். அத்தோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் முன்னாள் யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளரும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்திலே இன்று விரிவுரையாளராக கடமையாற்றி எங்கள் இலங்கை நாட்டிற்கும் எங்கள் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் திருமதி ஞானா குலேந்திரன் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நாம் நன்றி செலுத்த வேண்டியது கடமையாகும். அவரும் எங்களுக்கு மிக தேவையான கருத்துக்களை பகிர்ந்து இன்று பட்டதாரிகளாகும் நாம் நாளை படைப்பாளிகளாக வேண்டும் என்ற ஓர் உயர்ந்த எண்ணத்தை நமக்குள் ஊட்டி சென்றிருக்கின்றார். அவர்களுக்கு இன்று பட்டம் பெற்று வெளியேறும் என் சக சகோதர சகோதரிகள் தமிழ் பட்டதாரிகளின் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆரம்பம் தொற்றே இன்று வரை இந்த பட்டமளிப்பு விழா வரை எங்களது தமிழினிய பல்கலைக்கழகத்தின் ஒவ்வொரு நிகழ்விலும் கலந்து எங்களது அறிவிப்பாளர் தெரிவித்தது போல சூறாவளியாக பிரச்சாரம் செய்து
எங்களது தமிழினிய பல்கலைக்கழகத்தின் கொள்கைகளையும் அதன் அடிப்படை கருத்துக்களையும் மக்களிடையே கொண்டு சென்று ஜனரஞ்சக பேச்சாளர் என்றும் குறிப்பிட்டார். மிக சுவாரஸ்யமாக உரையாடி ஒரு சத்திர சிகிச்சைக்கு உட்பட்ட பின்னும் தன் தமிழ் மொழி மீது, தன் தாய்மொழி மீது கொண்ட அவாவின் காரணமாக மிக சிறப்பாக உரையாற்றி எங்களுக்குள், தமிழ் பட்டதாரிகளுக்குள் இன்னும் தமிழ் மொழியில் ஆதிக்கத்தை, அவாவை ஊட்டிச் சென்றார். அவர் கலாநிதி கனா நாகேஸ்வரன் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எங்களது கோடான கோடி நன்றிகள். அடுத்ததாக தேமுதல் தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்யும் வகையிலே தமிழிணைய பல்கலைக்கழகம் அமைக்கப்பட அதன் இலங்கை கிளையை இங்கு நிறுவி தனா சர்வதேச வரையறுக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தின் ஊடாக இலங்கை முழுதும் பறந்து வாழும் தமிழ் பேசும் மக்களுக்காக சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்ததோடு அயராது உழைத்து தோள் கொடுத்து இன்று சிறந்த முறையிலே வெற்றிகரமாக இந்த பட்டமளிப்பு விழாவை நடத்தி முடித்த எங்களது தனா சர்வதேச வரையறுக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் திரு லயனார் தன்ராஜ் அவர்களுக்கும் எங்கள் மாணவர்கள் சார்பிலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக எங்களுக்கு சகல வழிகளிலும் உதவியாக நின்று ஒரு சிறந்த வழிகாட்டியாக, சிறந்த ஊன்றுகோலாக நின்று எங்கள் கல்வி தாகத்தை தணித்து வைத்த எங்கள் பிரதம விரிவுரையாளர் திரு எஸ் தன்ராஜா ஆசிரியர் அவர்களுக்கும் எங்களது கோடான கோடி நன்றிகள் உரித்தாகட்டும். அத்தோடு தனா சர்வதேச வரையறுக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் அவர்களின் ஒவ்வொரு வெற்றியிலும் பக்கபலமாக நின்ற அவரது பாரியார் திருமதி தன்ராஜா அவர்களுக்கும் எங்களது நன்றி காணிக்கைகள் உரித்தாகட்டும். அடுத்ததாக இந்த பட்டமளிப்பு விழாவினை மிகச் சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அறிவிப்பாளர் திரு மர்சூம் அவர்களுக்கும் எங்களது நன்றி காணிக்கைகள் உரித்தாகட்டும். அடுத்ததாக தொழில்நுட்ப ரீதியிலே எங்களுக்கு துணை புரிந்து கொண்டிருக்கும்